ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இந்த லேக் கொடுத்துடணும். அந்த ரவுண்ட் அடிக்க கூட இல்லை, அந்த லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். காலு கையெல்லாம் வண்டு போயிடுச்சு. ட்ரெயின் போனோம், கோயிலில் காலெலாம் ஆட்டம் போயிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கூடி. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. சரி நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் தான் கொல்லிமலை. இந்த இடத்துக்கு நிறையா வழிகள் இருந்தாலும் மோஸ்ட்டாக மக்களால் விரும்பப்படுற ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா இந்த 70 ஏர்பின் பென்ஸ் இருக்குது, இந்த சேந்தமங்கலம் வழி தான். ஏன்னா இந்த 70 ஏர்பின் பென்ஸுமே வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்கோசமே நிறைய பைக்கர்ஸ் இங்கே வந்து போகிறாங்க. நாங்கள் நிறைய வாட்டி கொல்லிமலை போயிருக்கோம், ஆனால் அந்த போட் ஹவுஸ் போனதில்லை. சரி, இந்த போட் ஹவுஸில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணி பார்த்துடலான்னு நான் என் ஃப்ரெண்டு வாடா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே ஒரு ரோட் போவோம். அந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த படகு இல்லத்துக்கு போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே கட் ஆகிறதுல நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா இது போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் அந்த ரோடே போகுது. ரோட்டில் வரங்கிட்ட கேட்டுகிட்டே வந்து அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படகுல வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 2 பேர் போனதுனால 20 ரூபா வாங்கிட்டாங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே குழந்தைங்க எல்லோரும் விளாட்லாம். இப்போ தான் அந்த இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல். நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் போனது சம்மர்னால அந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்த மாதிரி தெரில. சரி, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உள்ளார கிளம்பி போனோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல ஒரு வியூலாம் வந்து ஒரு நல்ல ஒரு வியூவாக தான் இருந்தது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சீசன் டைமில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெய்னியாக அப்புறமேட்டு க்ளவுடியாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கல ஒரு அருமையான வியூ இருந்துச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ கீழே இருக்குன்னு சொல்லி. இப்போது இந்த இடத்துல அதிகமாக வந்து ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து சம்மர் சீசனில் அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே வந்து இது மான்சூன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி மேலே வந்துடும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசார்ட் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் லேக் அதுவும் சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டைமிங்கில் நாங்கள் போனப்போ தண்ணி கம்மியாக இருந்தது. சரி, வந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு வியூ பாருங்கள், அட்டகாசமான ஒரு வியூவு. தண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குள்ள இந்த இடத்துல விவசாயம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடும். அந்த பக்கம் போயிட்டு விவசாயம் பண்ணால் நிலமெல்லாம் டேமேஜ் ஆயிரும். அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நின்று இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நின்று இந்த லேக்கோட வியூவை இதையும் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஒரு அருமையான ஒரு வியூ கிடைக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன 3 நாள் தான் பார்த்தீங்கன்னா செம மழையாட்டுங்க. இந்த 3 நாள் நைட்டு ஃபுல்லாக பார்க்கில் இருக்கிற மரம்லாம் ஒரு 2-3 இடத்துல வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அதுவும் இப்போது ரொம்ப ஹெவியாக காற்றடிச்சிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் மழை பெய்கிறப்ப. அந்த காற்றுல அந்த மரம்லாம் சாஞ்சி விழுந்துருச்சுங்களாட்டுங்க. லேக்கில் ஒரு 2-3 மரம் கிடந்துச்சு. ரோடு ஃபுல்லாக அந்த இது கிராசிங்கில் விழுந்துருச்சு. நான் கூட உள்ளே வந்து பார்த்து என்னடா மரம்லாம் விழுந்து கிடக்கு, ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் தாண்ட போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் தான் ஞாபகம் சாமலாம் அங்கே போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இங்கே நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 போட்டு தான் இருந்துச்சு. அதாவது சீசன் டைமில் நிறைய போட் இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் போனப்போ 3 போட்டு தான் இருந்துச்சு. போட்டோட ரேட்டு அப்புறம் டைமிங் இது எல்லாமே வந்து பின்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இது 50 ரூபா. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இந்த லேக் கொடுத்துடணும். அந்த ரவுண்ட் அடிக்க கூட இல்லை, அந்த லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். காலு கையெல்லாம் வண்டு போயிடுச்சு. அதை சுற்றிட்டு போங்க, காலு கலந்துட்டு போயிட மாட்டேங்குது. அவங்க அர்த்தம் 10 வருஷம் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி திருப்பிடா, லெஃப்ட் திருப்பிடா, லைட்டு திருப்பிடான்னு அந்த இடத்துல வாங்கினோடனே என்னை திருப்பி டிமோட்டிவேட் பண்ணி விட்டு அவர் இப்போ மோட்டிவேட்டாக ஓட்டிட்டு இருக்கிறாரு. கை கல்லாம் உதறிட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது, நிம்மதியாக அப்படியே ஜாலியாக. நீங்கள் 4 பேர் வந்தீங்கன்னா அதில் 4 பேர் உட்காரலாம். இங்கே 2 பேர் தான் இருக்கிறோம். ஒரு ஆள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இதில் உட்காருங்கடா, உட்கார வலிக்கிட்டாங்க. அதனால் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குறான், தலையில் உட்காந்துருக்குறான், வந்து அமுத்திட்டு இருக்கிறான். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு கைஸ். மறக்காமல் வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். இங்கே விட்றாங்க கைஸ். டேய், எங்கடா போகிற? எனக்கு சந்தோஷமா இருக்க வச்சு இது வட்டுதுடா. திருப்படா திருப்படா வந்துடா. முத்தி ஸ்குவாட் போறடா. ரெண்டு பேர் அழுத்தம் ஒரு ஆள் அழுத்தம். கைஸ் போடுறதுக்கான
எடுத்து அப்படியே கடை 2 பேரும் வாங்க அமுத்திட்டு அப்படி ஜெட்டு மாதிரி பறக்கிறோம்னு சொன்னேன். ஒரு கட்டிங் கொடுத்துருங்களா எழுப்பாங்க. நாமளும் லேபிள் ஆகிட்டோங்க. மோட்டோ ஓட்டுறோம். எந்த ஸ்டேட் போதுண்டா ஃபுல்லா வளையுதுறான். அடுத்து என்ஜாய் பண்ணுங்கடா. குடிங்கடா என்ஜாய் பண்ணுங்கடா. அது தானா ஆடுன மேலே இருக்குல்ல. இல்ல நம்மால இதெல்லாம் வந்து யாரும் விருப்பப்பட்டு கூட இன்னொரு வீடு போக மாட்டாங்க. தூங்கலாம் பண்ண முடியாதா? என்ன எடுத்தியா? வளைக்காத அவ்வளோதான். கைஸ் ஓட்டு ரைடு போனோம். கோயிலுள்ள கைக்கு காலெலாம் ஆட்ட முடிஞ்சிருச்சு கைஸ். நான் நடக்கல, கால் தானாக நடந்துட்டு இருக்குது. 2 பேர் தான் அமுத்தணும். ஆனால் நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறதுனால 4 பேர் போக வேண்டிய ஓட்டில் 2 பேர் இருக்கிறதுனால ஆப்போசிட்டாக ஒருத்தனை உட்காரச்சிட்டாங்க. தின்னு 5 இட்லியும் கரைஞ்சி போச்சு. பையன் நான் 3 இட்லி, ஒரு தோசை, ஒரு ஆம்லேட்டு. அதெல்லாம் தான் அந்த மரத்துக்கிட்டே அவனுக்கு அதெல்லாம் இறங்கி போச்சு எல்லாம். நான் ஜாலியாக இருந்துச்சு கைஸ். ஆனால் 4 பேர் வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வெறும் 50 ரூபா தான் நினைக்கிறேன். 50 ரூபாய் ஒரு போட்டு, ஒருத்தருக்கு 50 ரூபா கைஸ். 4 பேர் வந்தீங்கன்னா 200 வரும். நாங்கள் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் ஒரு நல்ல இது கைஸ். சீசன் டைமில் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இப்போதைக்கு ஏதோ இல்லாததுக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தோம். பரவாயில்ல. அடுத்து நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸ் போகிறோம். போயிட்டு அதை வீடியோ எடுத்து போடுறேன். அது ஒன்றும் மிரட்டும். அது 1000 படிக்கிட்டு இறங்காட்டியும் டவுசர் கிழிஞ்சு போயிடும். வாங்க பார்ப்போம். போய் என்ன செய்தின்னு கேட்டு குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி சண்டே மிரட்டுறோம். 2 பேர் என் கூட வரல. அவன் ஏன்டா வரலன்னு வந்து ஃபீல் பண்ணோம். அந்தளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். சரி கேஷ், இதோட வந்து போட் ஹவுஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க, நான் அடுத்து இந்த வீடியோ வந்து தனியாக போஸ்ட் ஆகும். அடுத்து நம்ம வந்து அங்கே ஆகாயகங்கை போகிறோம்ல, அது தனியாக போஸ்ட் ஆகிற மாதிரி போட்டு நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸில் பார்க்கலாம். மேற்கொண்டு வீடியோலாம் அதில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா, பை பை, see you.